ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம யூனிட் எக்ஸர்சைஸ் 8 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுலேருந்து நம்ம 8th கொஸ்டின் நம்ம இந்த வீடியோல டேக்கிள் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம 15th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 8.5 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் 2 dice are rolled, then find the probability of getting the product of face value equal to 6. ஓகே. ஸோ இப்போ ரிசல்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேயும் ரிசல்ட் ஆஃப் செகண்ட் டேயும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 6 கிடைக்கணும். அதாவது பேசிக்கா என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் டேல ஏதோ ஒரு நம்பர் விழும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேல ஏதோ ஒரு நம்பர் விழும். அதை நீங்க எக்ஸ்னு வச்சுக்கோங்க. செகண்ட் டேல ஏதோ ஒரு நம்பர் விழும். அது நீங்க ஒய்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் இன்டு ஒய் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 6ன்னு வரணும். ஸோ அப்படி இருக்கிற அவுட்கம்ஸ் மட்டும் தான் நீங்க ஃபேவரபிள் அவுட்கம்ஸா நீங்க கன்சிடர் பண்ணணும் as far as this event is concerned. ஓகேவா? அந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த ரிசல்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேயும் ரிசல்ட் ஆஃப் செகண்ட் டேயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 6ன்னு வரணும். ஸோ அந்த மாதிரி அவுட்கம்ஸ் மட்டும் தான் நீங்க ஃபேவரபிள் அவுட்கம்ஸா கன்சிடர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன அவுட்கம்ஸ் இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1,6 வரும். ஏன்னா 1 into 6 equal to 6. 6,1 அதுல 6,1 நீங்க கன்சிடர் பண்ணலாம் ஃபேவரபிள் அவுட்கமா இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 6 into 1 உங்களுக்கு 6 தான் ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் 2 into 3 கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் 3 into 2 வரும். அவ்வளவுதான். ஸோ பேசிக்கா நீங்க ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த கண்டிஷனோட ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 என்னலாம் வரும்? 1 வரும், 2 வரும், 3 வரும், 6 வரும். அவ்வளவுதான். ஸோ இந்த 4 ஃபேக்டர் தான் வரும். ஸோ நீங்க இந்த 2 into 3 மல்டிப்ளை பண்ணணும், 1 into 6 மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ நான் வேற வேற விதமா எழுதியிருக்கேன். ஸோ இந்த பேசிக் ஐடியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த ஒரு ஈவெண்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் தான் எழுதிடலாம். ஸோ இதை நீங்க ஈவெண்ட் ஏன்னு கூப்பிடலாம். லெட் ஈவெண்ட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் த ப்ராடக்ட் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ ஈக்குவல் டு 6 அப்படின்னு நீங்க எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ பேசிக்கா இதான் ஈவெண்ட் ஏ. ஸோ இப்போ நம்ம இன்னொரு ஈவெண்ட் டிஃபைன் பண்ண போறோம். ஸோ இப்போ நான் ஈவெண்ட் பி டிஃபைன் பண்றேன். ஓகேவா? ஸோ இதே நம்ம ஈவெண்ட் பின்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா இந்த கண்டிஷனை நம்ம ஈவெண்ட் பின்னு வச்சுக்கலாம். ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபேஸ் வேல்யூஸ் 5 வந்துச்சுன்னா இந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற அவுட்கம்ஸ் நான் இப்போ எழுத போறேன். So let B be the event of getting difference of face value is equal to 5 அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஈவெண்ட் பி நீங்க டிஃபைன் பண்ண இந்த கண்டிஷனை. ஸோ ஈவெண்ட் பி பொறுத்த வரைக்கும் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் என்னெல்லாம் வரும் உங்களுக்கு? 1,6 வரும். ஸோ இதை நான் வேற கலர்ல எழுதுறேன், கிரீன் கலர்ல எழுதிக்கிறேன். ஸோ 1,6 பாத்தீங்கன்னா 6 - 1 = 5 வரும். அதே மாதிரி 6,1 பாத்தீங்கன்னா 6 - 1 = 5 வரும். வேற எந்த அவுட்கம்மே பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் எல்லாத்தையும் எழுதுறேன், எல்லா அவுட்கம்ஸையும் நான் இப்ப காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ அதை நான் எடுக்க போறேன் இப்போ ஆக்சுவலா. ஸோ எல்லா அவுட்கம்ஸும் இங்க இருக்கும் இந்த பேஜ்ல. ஸோ நம்ம Ctrl+C Ctrl+V பண்ணிக்கலாம். ஓகேவா? Ctrl+C. இப்போ நான் Ctrl+V பண்ண போறேன். ஸோ அப்பனா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் என்ன பண்ண போறோம்னு. ஸோ இப்போ நான் இதுல கொஞ்சம் லோட டைம் ஆகுது. ஸோ அது ஒரு 2 செகண்ட்ஸ் ஆகும். ஓகே, இப்போ கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான், Ctrl+V பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை நீங்க வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த 2 கண்டிஷனை தவிர வேற ஏதாவது ஒரு அவுட்கம் இந்த 2 அவுட்கம்ஸ் தவிர வேற ஏதாவது அவுட்கம் இந்த பர்டிகுலர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னு நம்ம யோசிக்க போறோம். ஸோ 1,6ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபேஸ் வேல்யூஸ் ஈக்குவல் டு 5 வந்துடும். ஏன்னா செகண்ட் டைஸ்ல விழுற நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் டைஸ்ல விழுற நம்பர் உங்களுக்கு 5 காமிக்குது. 6 - 1 = 5. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா ரிசல்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டே மைனஸ் ரிசல்ட் ஆஃப் செகண்ட் டே போட்டீங்கன்னா உங்களுக்கு 5 வருது. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே அந்த செகண்ட் அவுட்கம் செகண்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேவா? டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபேஸ் வேல்யூஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க ஏதாவது ஒரு நம்பர் மைனஸ் இன்னொரு நம்பர் பண்ணீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் டேஸ்ல 1 விழுது, செகண்ட் டேஸ்ல 6 விழுந்துச்சுன்னா நீங்க 6 - 1 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 கிடைக்கும். அதே மாதிரி இதுல இந்த காம்பினேஷன் பாருங்களேன், இதுல நீங்க 6 - 1 பார்த்தாலும் இதுலயும் 5 கிடைக்கும். என்ன ஒரே டிஃபரன்ஸ்னா இதுல ஃபர்ஸ்ட் டேஸ்ல 6 விழுது, செகண்ட் டேஸ்ல 1 வருது. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேஸ்ல 1 விழுது, செகண்ட் டேஸ்ல 6 விழுது. ஸோ அந்த ஒரு டிஸ்டிங்ஷன் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ இதை தவிர வேற ஏதாவது அவுட்கம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா நீங்க செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இல்ல. ஸோ 36 அவுட்கம்ஸ் ஓவராலா இருக்கு. இந்த 2 அவுட்கம் தவிர மத்த எந்த அவுட்கம்மே செகண்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் நீங்க செட் ஏக்குள்ள போட்டுக்கலாம். ஸோ இது செட் ஏக்குள்ள வந்துடும். இது எல்லா அவுட்கம்ஸுமே ஆல் தீஸ் அவுட்கம்ஸ் கம் அண்டர் செட் ஏ. இந்த 2 அவுட்கம் பாத்தீங்கன்னா செட் பி குள்ள வந்துடும். ஓகேவா? ஸோ இது செட் பி குள்ள வந்துடும். நான் ப்ளூ கலர்ல எழுதுறேன், செட் பி. ஸோ இப்ப செட் பி பாத்தீங்கன்னா இட்ஸ் சப்செட் ஆஃப் செட் ஏ. ஸோ இப்ப செட் பி குள்ள இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் செட் ஏ குள்ள இருக்கு. ஸோ நீங்க என்ன கிளியரா சொல்லலாம்னா செட் பி இஸ் கிளியர்லி ப்ராப்பர் சப்செட் ஆஃப் செட் ஏ அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த கொஸ்டின் ஈஸியா போட்டுடலாம். ஸோ அவங்க பேசிக்கா கொஸ்டின் என்ன கேட்கணும்னா 2 dice are rolled, then find the probability of getting event A or event B அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இந்த கண்டிஷன் நான் மறுபடியும் வாசிக்க போறது இல்ல. ஸோ ஈவெண்ட் A or B கிடைக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி என்னன்னு கேட்கறாங்க. ஸோ A or B கிடைக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி P of A or B. இப்போ என்ன பண்ணணும்னா P of A union B பண்ணணும்னு அர்த்தம். அவ்வளவுதான். P of A union B is nothing but P of A or B. ஸோ A கிடைச்சாலும் பரவாயில்ல, B கிடைச்சாலும் பரவாயில்ல, போத் கிடைச்சாலும் பரவாயில்ல. ஸோ அப்பனா இந்த P of A union B பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஆனா நீங்க இன்னொரு கண்டிஷனும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு தெரியும். இப்ப சின்ஸ் B is a proper subset of A, நீங்க A union B பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஏன் தான் கிடைக்கும். அவ்வளவுதான். ஸோ பேசிக்கா நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நான் ஒரு சர்க்கிள் வரையறேன். ஸோ ஒரு பெரிய சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. அதுக்குள்ள ஒரு குட்டி சர்க்கிள் இருக்கு,
இந்த பெரிய சர்க்கிளை நீங்க செட் ஏன்னு கூப்பிடுங்க, குட்டி சர்க்கிளை செட் பின்னு கூப்பிடுங்க. ஸோ இந்த பெரிய சர்க்கிள் தான் செட் ஏ, இந்த குட்டி சர்க்கிள் தான் செட் பி. இப்போ நீங்க ஏ யூனியன் பி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஏன்னு தான் கிடைக்கும். ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் நத்திங் பட் பி ஆஃப் ஏ, அவ்வளவுதான். ஸோ டோட்டலா 36 அவுட்கம்ஸ் இருக்கு. ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் இந்த நாளத்தை மட்டும் தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். ஸோ 4/36 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ 8th கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4/36 which is nothing but 1/9. நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1/9 வரும். ஸோ பேசிக்கா இந்த 4 அவுட்கம் மட்டும் தான் 1,6, 6,1, 2,3, 3,2. ஏன்னா செட் ஏக்குள்ள இருக்கிற எல்லா செட் பிக்குள்ள இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் செட் ஏக்குள்ள இருக்கு. ஸோ நீங்க ஏ யூனியன் பி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏ தான் கிடைக்கும். ஸோ ஏவோட ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் மட்டும் நீங்க ஓவரால கன்சிடர் பண்ணா போதும். ஓகேவா? நீங்க பியோட அவுட்கம்ஸை கன்சிடர் மறுபடியும் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம இந்த டயக்ராம் வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க ஏ யூனியன் பி பண்ணீங்கன்னா உங்களுக்கு செட் ஏ தான் ஆன்சரா கிடைக்கும். ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? உங்களுக்கு பி ஆஃப் ஏ தான் ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் நத்திங் பட் என் ஆஃப் ஏ யூனியன் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ யூனியன் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் எஸ் என்ன வரும்? உங்களுக்கு 36 அவுட்கம்ஸ் தான். 2 டைஸை நீங்க ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் 36 அவுட்கம்ஸ் தான் வரும். அதை நான் நிறைய தடவை மற்ற பழைய வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ அது நீங்க சப்போஸ் அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியலன்னா நீங்க பழைய வீடியோஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 2 டைஸ் ரோல் பண்ணா எப்போதுமே உங்களுக்கு ஓவரால் 36 அவுட்கம்ஸ் தான் வரும். 2 நார்மல் ஃபேர் டைஸ் ரோல் பண்ணீங்கன்னா இதான் உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் வரும். இதெல்லாம் தான் அவுட்கம். ஓகேவா? ஸோ 1,1 இருந்து 6,6 வரைக்கும் உங்களுக்கு ஓவரால் 36 அவுட்கம்ஸ் இருக்கு. ஸோ நீங்க 4/36 போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். அவ்வளவுதான். ஸோ 4/36 நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 4/36 is nothing but 1/9. ஓகேவா? ஸோ 1/9 தான் இந்த 8th கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ யூனிட் எக்ஸைஸ் 8ஓட 8th கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/9 தான். ஸோ ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் நத்திங் பட் 1/9. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம்னா 9th கொஸ்டின் ஃப்ரம் இந்த யூனிட் எக்ஸைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.